ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வின் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மார்னே மார்க்கல் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். ஆனால் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான T20 வெற்றி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு வாழ்த்து சொல்லி சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி 3-1 சொல்லிட்டு தொடரை வென்றுட்டாங்க. T20 தொடரை. இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு யங் டீமாக போயிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற பியூட்டியே. அதுலேயும் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு 200, திலக் வர்மா தொடர்ந்து ஒரு 200. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு இள வீரர்கள் கொண்டு தான் இப்போதைக்கு T20 இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது குறித்து மார்னே மார்க்கல் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட போட்டி நான் ஒன்று பார்த்தேன். இளவீரர்கள் அவங்களோட ஆர்வத்தோடு விளையாடினதை நான் பார்த்தேன். உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்திய அணியோட ஃப்யூச்சர் T20 பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன், வருண் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேருமே எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்த சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அவங்களோட பேட்டிங், அவங்க 2 பேரும் ஆடாமல் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்திய அணி கண்டிப்பாக இந்திய அணி நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னே மார்க்கல் சொல்லியிருக்காப்புல. மார்னே மார்க்கல் என்னமோ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வர 22 ஆஸ்திரேலியா வாசஸ் இந்தியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடங்க போகுது. அதுக்காக அங்கே இருக்கார். ஆனால் போட்டியை பார்த்து அவர் இந்திய அணிக்கு வாழ்த்து இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி ஒரு இளவீரர்கள் கொண்ட டீம் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அடிச்சிருக்குதுன்னு நினைக்கவும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்தமாரி ஒரு அணி இளவீரர்கள் இருக்கிறதுனால இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பும்ரா இல்லை, அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால், கில், இவங்க யாருமே இல்லைங்க அணியில். ஆனால் இவங்க 2 பேர் இல்லாமல் 3 பேர் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்குது அணி. ஏன்னா ஃபுல் டீம் இந்தியா அது இல்லை, எல்லாமே இளவீரர்கள். IPL நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க தான். இவங்க இருக்கிற இந்த டீமே போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்திய அணி பேக்கப், அதான் எப்படி சொல்கிறது, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னுவாங்க. பேக்கப் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக இருக்காங்க. இப்போ ஓப்பனர், பர்மனெண்ட் ஓப்பனராக சஞ்சு சாம்சன் வந்துடுவார்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு ஓப்பனிங்கில் 300 அடிச்சிருக்காரு. ஒரு 5 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட வேறு பெஸ்ட் ஓப்பனர் கிடைக்க மாட்டாங்க. அதனால் சஞ்சு சாம்சன் தான் இதுக்கு மேலே T20 அணிக்கு ஓப்பனராக வருவார். அவருக்கு யார் இப்போ ஓப்பனிங் பேரா பர்மனெண்ட்டாக இப்போ ஒரு IPL பர்ஃபார்மன்ஸ் பண்ண மட்டும்தான். அடுத்து 2026 பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் வருது. அதிலலாம் யார் பிளேயிங் லெவல் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு கடும் போட்டி நடக்கும். அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே ஃபுல் டீம் எஃபெக்ட் பண்ணாருங்க. ஹர்தீப் சிங்கும் சூப்பராக போட்டார். வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், பேட்டிங்கில் நம்ம சஞ்சு சாம்சன், திலக் வர்மா எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வெற்றி கிடைச்சிது. கண்டிப்பாக இந்த வெற்றி குறித்து மார்னே மார்க்கலும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காமல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி இளவீரர்கள் கொடுத்துருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியோட T20 டீம் எப்படி இருக்குது? நீங்கள் டெஸ்ட் ஓடி டீம் நினைக்காதீங்க, அது விட்டுருங்க. இந்திய அணியோட ஃப்யூச்சர் T20 டீம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.